வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனித்தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். எம்முடன் இணைந்தால் ரணிலுக்கு முழு ஆதரவு என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு. நாட்டில் இரத்த களரி ஏற்படலாம் என மைத்திரிபால சிறிசேன எச்சரிக்கை. அஸ்விஸ்ம 2ஆம் கட்ட விண்ணப்பங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 பேர் உயிரிழப்பு. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு தீர்மானித்ததால் அவருக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முழு ஆதரவையும் வழங்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டம் எங்களிடம் உள்ளது. கட்சி சார்பில் வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம். ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை. ஆனால் ஜனாதிபதி எம்முடன் செல்ல தயாராக இருந்தால் நாங்கள் அவருக்கு முழுமையாக ஆதரவளிக்க நடவடிக்கை எடுப்போம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டார். புதிய மின் கட்டண திருத்தத்திற்கு இணையாக நீர் கட்டணத்தை குறைப்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அது குறித்து இந்த வாரத்திற்குள் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாதாந்தம் 2.8 பில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்த நீர்வளங்கள் சபையினால் தற்போது 6.2 பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்ட முடிந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர், வட்டி விகிதங்கள் 26%இலிருந்து 11% குறைந்துள்ளதால் அதனையும் கருத்தில் கொண்டு டாலரின் பெறுமதியின் அடிப்படையில் நீர்க்கட்டணத்தை குறைப்பது குறித்து ஆராயப்படுகிறது என்றார். இதன்படி இந்த வாரத்திற்குள் நீர்க்கட்டணத்தை எந்த அளவு குறைக்கலாம் என்பது குறித்து தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் என நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முற்பட்டால் நாட்டில் இரத்த களரி ஏற்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தங்களது கட்சியினுடைய நிலைப்பாடாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். அஸ்விஸ்ம 2ஆம் கட்ட விண்ணப்பங்களின் பரிசீலனைகள் ஆரம்பமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஸ்விஸ்ம விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் கடந்த 13ஆம் திகதியுடன் முடிவடைந்தது. 2ஆம் கட்டமாக 75,000 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக அஸ்விஸ்ம நலன்புரி சபையின் தலைவர் ஜயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அஸ்விஸ்ம முதல் கட்டத்தில் கணக்கிடப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 34 லட்சமாகும். அதில் 18 லட்சம் பேர் அஸ்விஸ்ம பலன்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருவன்வெல்ல பிரதேசத்தில் நேற்று புதன்கிழமை உயிரிழந்த 4 வயது சிறுமியை அவரது தாயாரே கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது.
யட்டியாந்தோட்டை கிரிபோருவ தோட்டப்பகுதியைச் சேர்ந்த தேவ்மி அமாயா என்ற 4 வயதும் 10 மாதங்களும் நிரம்பிய சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமி நேற்றைய தினம் அவர் வசிக்கும் பகுதியில் உள்ள கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சிறுமியின் தாயாரே சிறுமியை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. உயிரிழந்த சிறுமியின் தாய் வாய் பேச முடியாத பெண் என்பதுடன் சுகவீனமுற்றிருந்த அவர் கரவனெல்ல வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் சிறுமியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் கொலைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் ருவன்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை வான்யல போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் லஞ்சம் வாங்கும் போது கைது செய்யப்பட்டுள்ளார். ரஜயல கந்தலா எனும் முகவரியை வசிப்பிடமாக கொண்ட 45 வயதுடைய ஒருவரே லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று புதன்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 15ஆம் தேதி குறித்த போலீஸ் அதிகாரி மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை கடமை நேரத்தில் பரிசோதித்த போது உரிய ஆவணங்கள் இன்மையால் லஞ்சமாக 10,000 ரூபாய் தருமாறு கேட்டுள்ளார். அவ்வேளை மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் உடனடியாக 5,000 ரூபாவை கொடுத்துவிட்டு மிகுதி தொகை 5,000 ரூபாவை பிறகு தருவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி மிகுதி தொகையான 5,000 ரூபாவை நேற்று வியாழக்கிழமை மாலை 7:20 மணியளவில் கொடுக்கும் போது லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். குறித்த சந்தேக நபரை கந்தலாய் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் இவ்வாறு பிணை வழங்கியுள்ளது. இஸ்லாமிய மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி 4 வருட கடூழிய சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் 1 லட்சம் ரூபாய் அபராதமாக செலுத்துமாறும் அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பை வலுவிழக்க செய்யுமாறு கோரி ஞானசார தேரரினால் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே அவருக்கு பிணை வழங்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரையரங்குகளுக்குள் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்வது தொடர்பாக புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி திரையரங்குகளுக்குள் கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்வதை தடுக்க புதிய சட்டம் உருவாக்கப்படவுள்ளது. அது தொடர்பில் திரைப்பட கூட்டுத்தாபனம் தலையிட்டு தேவையான சட்ட ஏற்பாடுகளை தயாரிக்க வேண்டும் என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் காரணமாக இந்த தீர்மானத்தை மேற்கொள்வது பொருத்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். பங்களாதேஷில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை காலவரையறையின்றி மூடுமாறு அந்நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் படை வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டில் பாரபட்சம் உள்ளதாக தெரிவித்து தலைநகர் டாக்காவில் உள்ள ஜஹாங்கீர் நகர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்திற்கு ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இரு தரப்புக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் பதிவாகின. இதனால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மாணவர்களை கலைத்தனர். இந்த வன்முறையில் 6 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் போலீசார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போராட்டம் காரணமாக பங்களாதேஷ் முழுவதும் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை காலவரையறையின்றி மூடுமாறு அந்நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. சீனாவில் வணிக வளாகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 16 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் சிச்சுவான் மாகாணத்தில் சிங்கோங் நகரில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தின் சிஹோங் நகரில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது.
14 மாடி கட்டடத்திலிருந்து பெரும் புகை மண்டலம் வெளிவருவதை காண்பிக்கும் படங்களும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளன. வணிக வளாகத்தின் பால்கனிகளில் பெருமளவு மக்கள் காணப்படுவதை காண முடிந்துள்ளது. வணிக வளாகத்திற்குள் 300க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களையும் வாகனங்களையும் அனுப்பியுள்ளதாகவும் 39 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கட்டுமான பணிகளின் காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டமை ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சீனாவில் இவ்வாறான சம்பவங்கள் வழமையானவை என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவான பாதுகாப்பு தராதரங்கள் பின்பற்றப்படாமையே இதற்கு காரணம். ஜனவரியில் தீ விபத்தில் 39 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரில் மேலும் 2 போட்டிகள் இன்று இடம்பெறவுள்ளன. இதற்கமைய இன்று பிற்பகல் 3 மணியளவில் ஆரம்பமாகிய முதலாவது தகுதிகான் சுற்று போட்டியில் காலி மார்வெல்ஸ் மற்றும் ஜெஃப்னா கிங்ஸ் அணிகள் மோதின. அத்துடன் இரவு 7:30 மணியளவில் ஆரம்பமாகவுள்ள வெளியேற்றல் சுற்று போட்டியில் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் கேண்டி ஃபெல்கன்ஸ் அணிகள் மோதவுள்ளன. குறித்த 2 போட்டிகளும் கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டரங்கில் இடம்பெறவுள்ளது. இதனின்றி நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570443.